பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் அவர் மீது எந்த தவறும் இல்லை என வாதிடுகின்றனர். குருஜி மகாவிஷ்ணு அன்பு கருணை போதிக்கிறவர். அப்படிப்பட்டவர் எப்படி சார் எந்த ஒரு உயிருக்கும் தப்பா எதுவும் யோசிக்க மாட்டாங்க. சோ நல்ல வழியில தான் எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்சு கருத்துக்கள் சொல்லி பல உயிர்கள் மாறி இருக்காங்க. வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சோ நல்ல விதமா தான் இந்த போதனைகள் இருக்கே தவிர கெட்ட விதமா எனக்கு தெரியல சார். தேங்க்யூ சோ மச். இப்ப இந்த இருக்கிற ஜெனரேஷன்ல ஸ்டூடெண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் இது கருதுறேன். ஸோ இந்த வாழ்வியல் மெய்யியல் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேரணும். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்ல அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க, குருஜியை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாம ஸோ அங்க கம்ப்ளீஷன், அந்த ஸ்பீச் கம்ப்ளீஷன்றது அங்க நடக்கல. ஸோ ஆஃப்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீஷன் இருந்தா ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த புரிதல் மூலியமா இவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்காது. குருஜியோட ஸ்பீச்சில் எல்லாருமே நல்ல வைப்ல நல்லா ஹாப்பி ஆயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. புரியுதுங்களா? அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த ஜென்மத்துல நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த ஜென்மம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு டிகுவாலிஃபைட் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. மேபி இதை பார்த்தாங்கன்னா ஃபியூச்சர்ல அவர் சொல்றாரு இல்லையா, பீப்புள்லாம் பாவம் பண்றதுக்கு யோசிப்பாங்களா, ஐயோ நம்ம பாவம் பண்ண ஹேண்டிகேப்பா போறப்போம், சோ நம்ம கரெக்டான பாதையில போகணும், அப்ப நல்லது பண்ணி கரெக்டான இது பண்ணிருக்காரு. அவர் சொன்ன அந்த ஒரு லைன் ப்ராப்ளம் காட்டி இவ்வளவு சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 years 5 years கேட்டால் தான், முழுமையாக கேட்டால் தான் புரியும். ஒரு புக்கு நீங்க படிக்கிறீங்க, ஒரு பேஜை வச்சு நம்ம எப்படி அதை கன்சிடர் பண்ண முடியும்? யங்ஸ்டர்ஸ்க்கு ஈவன் நம்ம தெளிவாக புரிய வைக்க வேண்டி இருக்கு. அப்போ அந்த ஒரு லைனை வச்சு நம்ம பேசி அவர் எல்லாரும் திணிக்கிறது ரொம்ப தப்பாக தான் படுது. நான்